ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலு மேலால் ரொம்ப கிறிஸ்பியும் உள்ள ரொம்ப சாஃப்ட்டுமான பழம்பொரி செய்ய போகிறோம். பல பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? 1 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரவை இல்லைன்னா இதுக்கு அரிசி மாவு நீங்கள் சேர்த்திடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு எக்கு சேர்த்திடலாம். இல்லைன்னா எதுவுமே வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். டைரெக்டாக பச்சை தண்ணி நீங்கள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்து நம்ம இதையே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆல்ரெடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாகவும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு வச்சிடலாம். அது பாட்டு அங்கே இருக்கட்டும். இப்போது நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பழுத்த மாதிரி இல்லை, ஆனால் ஓரளவுக்கு பழுத்த பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப பழுத்த பழம் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அந்த சர்க்கரை நீங்கள் சேர்த்த வேண்டியது பழத்தோட இனிப்பையும் ஊற்றணும். இல்லை தூக்கலாக இனிப்பு வேணுன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இதை 3ஆக நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3ஆக கட் பண்ணலாம், இல்லைன்னா 4ஆக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதெல்லாம் கட் பண்ணியாச்சு, அது அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெஸ்ட்டுக்கு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, பாருங்கள், அதையும் ஒன்று கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பத்தை வச்சுருக்க கடாயில் நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போது அது சூடாக இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டக்குன்னு மேலால் பொங்கி வந்துடுச்சுன்னா கரெக்டான பதம், எண்ணெய் ஆயில் சூடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போது ஒவ்வொன்றா நம்ம போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். 2 சைடுமே கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மைதா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். தலைவா ரெடி நம்மளோட பழம்பொரி. நல்ல சுட சுட காஃபி, டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாய்.